அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அறநெறி பாடசாலை மாணவி செல்வி கனிகா தவராசா சோமசுந்தர புலவர் பற்றி பேச கேட்போமா? எல்லாம் வல்ல பரம்பொருளின் பாதார விந்தங்களை பணிந்து வேண்டிக் கொண்டு இறையருளும் குருவருளும் எனதருளாக மனதில் நினைத்து கொண்டு உங்கள் முன்னிலையில் சோமசுந்தர புலவர் பற்றி கூற வந்துள்ளேன். தங்க தாத்தா என அன்பாக அழைக்கப்படுவார் சோமசுந்தர புலவர். இவர் 25ஆம் திகதி வைகாசி மாதம் 1878ஆம் ஆண்டு வலிகாமம் மேற்கில் நவாலி எனும் சிற்றூரில் வன்னிய சேகர முதலியார் வழித்தோன்றலாய் தந்தை கதிர்காமருக்கும் தாய் இலக்குமி பிள்ளைக்கும் மகனாக பிறந்தவரே சோமசுந்தர புலவர். இவர் நவாலியூர் அருணாசல உபாத்தியாயரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் தனது உறவினரான ராமலிங்க உபாத்தியாயரிடம் ஆங்கிலத்தையும் கற்றார். இவர் சிறுவயதிலே பேச்சாற்றலையும் விவாத திறமையையும் பெற்றவராவர். தனது இளமை பருவத்திலே அட்டகிரி முருகன் பதிகம், முருகன் திருவூஞ்சல், சாவித்திரி கதை, பசுவின் கதை போன்ற பல நூல்களையும் இயற்றியுள்ளார். தனது 28வது வயதில் தாய் மாமனின் மகளான சின்னம்மையை திருமணம் செய்தார். இவர்களுக்கு அரும் பிள்ளை செல்வங்களாக நடராசர், வேலாயுத பிள்ளை, இளமுருகனார், மங்கையர்க்கரசி, சரஸ்வதி ஆகியோர் கிடைக்கப் பெற்றார்கள். இவர் ஏறக்குறைய 15,000 செய்யுள்களையும் எழுதியுள்ளார். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை போன்ற பல செய்யுள்களையும் சுவையான முறையில் எளிய தமிழிலும் பாடியுள்ளார். பல வகை பக்தி பாடல்களையும் இவர் இயற்றியும் உள்ளார். பனையின் பெருமையை கூறும் தாள விலாசத்தினையும் கதிர்காம கடவுளை குறித்தும் பாடியுள்ளார். இதில் கதிரெச்சிலேடை வெண்பா புகழ் பெற்றது ஆகும். இவர் யாப்பிலக்கணங்களை கற்பதற்கு முன்னரே பல தனி பாடல்களையும் பாடியுள்ளார். இதனால் இவரை வரகவி என்று அழைத்தனர். சிறுவர்களுக்கென பல கதை பாடல்களையும் பாடியும் உள்ளார். தாடி அறுத்த வீடன், எலியும் சேவலும், கத்தரி வெருளி, இளவு காத்த கிளி என்ற கதை பாடல்கள் இவரின் கவிதை ஆற்றலை பறைசாற்றுவதுடன் சிறுவர்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பனவாய் காணப்படுகின்றன. இவை சிறுவர்களால் நாடகமாகவும் நடிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இவற்றை கவிதை நாடகம் என்றும் கூறுவார்கள். இவர் சிறுவர்களுக்காக பாடிய பாடல்கள் சிறுவர் செந்தமிழ் என்ற பெயரில் 1955ஆம் ஆண்டு நூலாக வெளியிடப்பட்டது. உயிரிளங்குமரன் எனும் நாடகத்தையும் எழுதியுள்ளார். இது அட்டகிரி கந்த சுவாமி கோயிலில் 1925ஆம் ஆண்டு அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்நாடகத்தின் சிறப்பை பாராட்டிய இலங்கை தமிழ் பேரறிஞர்கள் இவருக்கு பொற்கிளியும் புலவர் எனும் பட்டத்தை சூட்டினார்கள். தந்தையார் 10 நெல்லை முருகன் திருப்புகழ், நெல்லை அந்தாதி, சூரிய வழிபாடு, கந்தவனநாதர் திருப்பள்ளி எழுச்சி, கல்லுண்டாய் வைரவர் பதிகம், கதிரமலை வேலாயுதர் பதிகம் என இவர் இயற்றிய நூல்களையெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்தாதி, கலம்பகம், வெண்பா, பதிகம் போன்ற பல இலக்கிய வடிவங்களையும் தந்துள்ளார். அது மாத்திரமல்லாமல் தில்லை அந்தாதி, அட்டமுகில் கலம்பகம், கலையோடை வேட்பதிகம், விநாயகர் பாமாலை, மரதனோட்டம், நாமகன் புகழ் மாலை, முருகன் பாமாலை என்று 1500 பாடல்களையும் பாடியுள்ளார். எனினும் 1940ஆம் ஆண்டு எழுதப்பட்ட தாளவிலாசம் எனும் நூல் பெனையின் பெருமைகளை கூறுவது ஆகும். மண்ணினீர் ஞாலத்து வான் பெனையின் மேன்மையெல்லாம் பண்ணுகவி வெண்பா பாவற்பாடவே என்று வரும் இதன் காப்புச் செய்யுள் அடிகளிலிருந்து விளங்குவது ஆகும். நூலின் அடிப்படை நோக்கம் அக்காலத்து சமூக தேவை சார்ந்து எழுந்தது என்று கூறுவது பொருத்தமானதாகும். ஆங்கில ஆட்சியை எதிர்த்து தேசிய விழிப்புணர்வை தூண்டும் பாடல்களையும் கதைகளையும் எழுதியுள்ளார். இவருக்கு ஆசிரிய பணியில் மிகுந்த ஆர்வம் காணப்பட்டது. இதன் காரணமாக வட்டுக்கோட்டையில் இருந்த சின்ன தம்பி ஆசிரியருடன் இணைந்து ஆங்கில பாடசாலையும் தொடங்கினார். அங்கு 40 ஆண்டு காலம் ஆசிரியராகவும் பணியாற்றினார். தமிழ், ஆங்கிலம், இதிகாசம் கற்பித்து பின் சைவ வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி சமய பாடங்களையும் கற்பித்தார். அந்நிய மோகத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு கல்வி, சமயம் போன்ற துறைகளில் விழிப்புணர்ச்சியை தோற்றுவித்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களுள் சோமசுந்தர புலவரும் ஒருவராவார். இவ்வாறு சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றிய சோமசுந்தர புலவர் 10ஆம் திகதி ஆவணி மாதம் 1953ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார்.
தங்க தாத்தாவின் புகழ் என்றும் ஓங்குக. யாழ் மாவட்டம் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அறநெறி பாடசாலை மாணவி செல்வி கனிகா தவராசா சோமசுந்தர புலவர் பற்றி பேச கேட்டோம். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லது மாணவமணிகளே, நடப்பாண்டிலே அறநெறி பாடசாலை மாணவர்களாகிய உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாலர் பிரிவு மாணவர்களுக்கான சைவ நெறிச்சுடர் நூலில் உள்ள பாடங்கள், பாடப்புத்தகத்தில் உள்ள படங்களோடு தொடர்புபட்ட கதைகள் மற்றும் வரலாற்று குறிப்புகள் என பலதரப்பட்ட விடயங்களையும் உங்களுக்கு அறியத்தந்தோம். அத்தகு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை தொழில்நுட்பம் வழங்கிய அச்சலா